அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டுருக்கோம். ஸோ, அதில இன்னைக்கு என்ன டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, ஸ்டாம்பீட் ரிலேட்டடா இருக்கு. ஓவராலாவே. ஸ்டாம்பீட் எதனால காசு ஆகுது? அதனால என்ன பாதிப்புகள் இருக்கு? ஸ்டாம்பீட எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? அததான் மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஏன் ஸ்டாம்பீட் பத்தி படிக்கிறோம்? கூட்ட நெரிசல்னால ஏற்படக்கூடிய இறப்புகள் அப்படிங்கிறது சமீப காலங்கள்ல அதிகமாயிட்டே இருக்கு. சமீபத்தில பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச கும்பமேளா அதில நெறையா கூட்ட நெரிசல்னால ஏற்பட்ட விபத்துகள் இருக்கு. அடுத்து அத தாண்டி பார்த்தீங்கன்னா, ஆர்சிபியோட விக்டரி பரேட்ல ஏற்பட்ட அந்த இறப்புகள். அத தாண்டி இப்ப லேட்டஸ்ட்டா போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, பூரி ஜெகநாதர் கோயில்ல தேர் அ விழாவின் போது ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசல், அதனால ஏற்பட்ட உயிரிழப்புகள். இந்த மாதிரி இந்தியாவுல தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா, 2 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த கூட்ட நெரிசல்னால விபத்துகள் ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. அப்ப எதனால ஏற்படுது? என்ன பாதிப்புகள் இருக்கு? எப்படி தடுக்கலாம்? அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் இதுல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, ஸ்டாம்பீட்னா என்ன? அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன குடுக்கும். ஓகேவா? அதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ரெஃபர்ஸ் டூ எ சடன் அண்ட் கேயாட்டிக் மூவ்மெண்ட் ஆஃப் எ லார்ஜ் கிரவுட். ஓகே. இதுதான் பேசிக்கான டெஃபினிஷன். ஓகேங்களா? குழப்பமான ஒரு மனநிலையில அங்கிட்டு, இங்கிட்டு எல்லாரும் போக ஆரம்பிப்பாங்க. ஒரு லார்ஜ் கிரவுட். ஓகேவா? சடன் அண்ட் கேயாட்டிக் மூவ்மெண்ட் ஆஃப் எ லார்ஜ் கிரவுட். அதுதான் ஸ்டாம்பீட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? இந்தியாவுல நெறைய ஸ்டாம்பீட் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? அந்த ஸ்டாம்பீட்ஸ தான் வந்து இங்க சமீபத்திய உதாரணங்களாக நம்ம குடுத்துருக்கோம் இங்க. சரியா? இப்ப ஃபேக்டர்ஸ் லீடிங் டூ ஸ்டாம்பீட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. காசஸ் ஆஃப் ஸ்டாம்பீட்ஸ். கொஸ்டின்ல என்ன இருக்கோ அந்த ஹெட்டிங்கே போட்டுக்கலாம். இப்ப காசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஹியூமன் சைக்காலஜி அண்ட் பேனிக். ஓகேவா? ஸோ திடீர்னு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பதட்டமான மனநிலை கிரியேட் ஆயி, பேனிக்ல எல்லாருமே என்ன ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னா, எக்ஸிட்ட நோக்கி போக ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அந்த பேனிக் அப்படிங்கிறது எல்லாரோட மத்தியிலயும், அந்த பக்கத்துல இருக்க எல்லார் மத்தியிலயும் ஸ்ப்ரெட் ஆயி, எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எக்ஸிட்ட நோக்கி வர ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதனாலேயே ஒரு இம்பாக்ட் ஏற்படுது. சரியா? ஸோ ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள், ஒவ்வொரு சப்ஹெட்டிங்க்கும் ஒரு எக்ஸாம்பிள் குடுத்து இங்க அத்ராஸ் குடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்ட்ரக்சரல் டெஃபிஷியன்சிஸ் அண்ட் புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நம்ம எத எடுத்துக்கலாம்னா, நேரோவா இருக்கக்கூடிய ரொம்ப குறுகிய நடைபாதையா இருக்கிறது, குறுகிய அந்த வெளிய செல்லக்கூடிய வழி வந்து ரொம்ப குறுகியதாக இருக்கிறது, இல்ல லெஸ் நம்பர் ஆஃப் எக்ஸிட் வந்து இருக்கிறது. ஓகேவா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த தடுப்புகள் வந்து ப்ராப்பரா இல்லாம இருக்கிறது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். சரியா? அடுத்தது ஹை கிரவுட் டென்சிட்டி. பொதுவா ஒரு கூட்டத்த இப்ப ஒரு கான்சர்ட் நடத்துறாங்க அப்டின்னா, அந்த கான்சர்ட்‌டுக்கு எவ்வளோ பேர் வருவாங்களோ, அதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து எல்லா பிரிப்பரேஷனையும் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படி இல்லாம ஒரு சில நேரங்கள்ல இப்ப கான்சர்ட் அப்டின்னா, எவ்வளோ ஆட்கள் வருவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். இதே வந்து ஒரு ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவலா இருக்கு அப்படிங்கிறப்ப, நமக்கு எவ்வளவு பக்தர்கள் வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்ப அந்த மாரியான விஷயங்கள மேனேஜ் பண்றது அப்படிங்கிறதுமே ரொம்ப கஷ்டம் தான். ஓகேவா? அதுதான் ஹை கிரவுட் டென்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து புவர் கிரவுட் மேனேஜ்மென்ட் அண்ட் லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிளா கான்சர்ட் எடுத்துக்கலாம். எவ்வளோ பேர் வருவாங்கன்றது தெரிஞ்சு, அதுக்கேத்த மாரி அந்த கிரவுட் மேனேஜ்மென்ட்ட கொண்டு வரணும். நெறைய செக்யூரிட்டி பெர்சனல்ஸ வந்து போடணும். அந்த மாதிரி ஒரு அ பிளானிங் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அது ஒரு டிசாஸ்டரா முடியும். சரிங்களா? அடுத்தது ரூமர்ஸ் அண்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன். நம்ப ஆளுங்க சும்மா என்ன பண்ணுவாங்க, கீழ பாம்பு இருக்கு, இல்ல பாம் வச்சிருக்காங்க. அந்த மாரி ஏதாவது ஒரு விஷயத்த ட்ரிக்கர் பண்ணிவிட்டா ஒரு ரூமர ட்ரிக்கர் பண்ணிவிட்டாங்கன்னா, அது கூட பெரிய டிசாஸ்டரா போய் முடியும். சரிங்களா? அதான் ஃபால்ஸ் அலார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்தது இன்அடிக்குவேட் எமர்ஜென்சி எக்ஸிட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொதுவா நெறைய ஸ்டாம்பீட் இந்தியால நடக்கிறதுக்கு காரணம், மக்கள் தப்பிச்சு போறதுக்கான வழி அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஒரு வழிக்காக, 2 வழிக்காக, இல்ல 2 எக்ஸிட்டுக்காக மக்கள் வந்து எல்லா மக்களும் ஒரே நேரத்துல ஒரே எக்ஸிட்டுக்கு போறப்ப, கண்டிப்பா அந்த இறப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட தான் செய்யும். அடுத்தது சடன் சர்ஜஸ் டியூ டூ ரிலிஜியஸ் ஆர் கல்ச்சரல் ஃபெரோவர். திடீர்னு சாமி வந்துருச்சுன்னா எல்லாரும் போய் எட்டி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கூட நமக்கு காரணங்களாக தான் இருக்கு. சரியா? அடுத்தது காசஸ் ஆஃப் ஸ்டாம்பீட் கேஷுவாலிட்டீஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகே. அதாவது ஸ்டாம்பீட்னால இறந்து போறாங்க. எதனால இறந்து போறாங்க அப்படிங்கிறது தான். இதுக்கு நீங்க இந்த சைட் ஹெட்டிங்ஸ மட்டும் போட்டாலே போதும். ட்ராமாட்டிக் அஸ்ஃபிக்ஸியா அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது மூச்சு திணறல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்தது ஹெட் அண்ட் நெக் இன்ஜுரிஸ், கீழ விழுந்துட்டோம்னா நம்ம மேலே ஏறி போவாங்க அது. அடுத்தது லேசரேஷன்ஸ் அண்ட் ஃப்ராக்சர்ஸ், காயங்கள் ஏற்படுறது, கை, கால் உடைஞ்சு போறது அதெல்லாம். எலும்பு முறிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹைபாக்சியா இன் கன்ஃபைன்டு ஸ்பேசஸ். அதாவது ஹைபாக்சியா அப்படின்னா ஆப்சென்ஸ் ஆஃப் ஆக்ஸிஜன். ஓகேவா? நம்ம மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுவோம். சரியா? அடுத்தது எலக்ட்ரோக்யூஷன் அண்ட் ஃபயர் ஹசார்ட். திடீர்னு நெருப்பு ஒரு இடத்துல எரிய ஆரம்பிச்சா கூட அதனாலேயே நமக்கு என்ன ஆகும்? ஒரு ஸ்டாம்பீட் கிரியேட் ஆகும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே ஒரு காரணமாக தான் இருக்கு. அடுத்தது ட்ரவுனிங் இன் வாட்டர் ஸ்டாம்பீட்ஸ். பக்கத்துல ஏதாவது நீர்நிலைகள் இருந்துச்சுன்னா, அதுல விழுந்துருவாங்க. அதனால இறந்து போவாங்க. நீச்சல் தெரியாம இருக்கலாம். இந்த மாரியான விஷயங்கள் கூட இருக்கு. சரியா? ஸோ இந்த மாரியான காரணங்கள்னால ஸ்டாம்பீட்னால இறப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப இதனால என்ன இம்பாக்ட் இருக்கு? லாஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் கண்டிப்பா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டேமேஜ் இருக்கு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இது வந்து ஒரு லாங் டெர்ம் சைக்காலஜிக்கல் இம்பாக்ட்ட வந்து ஏற்படுத்தும். அதே மாரி அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கலா பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு காம்பன்சேஷன் குடுக்கற வேண்டியதா இருக்கும். ஸோ, அந்த ஃபினான்ஷியல் இம்பாக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ, இதெல்லாமே நம்ப சொல்லலாம். ஓகேவா? ஸோ, ஃபர்ஸ்ட்டு லாஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப். அடுத்தது சைக்காலஜிக்கலா ஒரு ட்ராமா ஏற்படும். லாங் டெர்ம் மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். அடுத்தது டேமேஜ் டூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டி. கண்டிப்பா பொது சொத்துக்கள் வந்து சேதமடையும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் இம்பாக்ட். கவர்ன்மெண்ட் வந்து எல்லாருக்கும் இறந்து போனவங்களுக்குலாம் காம்பன்சேஷன் குடுக்குற மாரி இருக்கும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையுமே மருத்துவமனையில கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஒரு மருத்துவமனைக்கு வர ஆரம்பிச்சுருவாங்க. அது ஒரு கிராமமா இருக்கிறப்ப, அங்க ஆரம்ப சுகாதார நிலையம் தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப அங்க திடீர்னு அவங்க இவ்ளோ ஆட்கள பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த ஒரு இம்பாக்ட் இருக்கும். சரியா? அடுத்தது பப்ளிக் ட்ரஸ்ட் வந்து பாதிக்கப்படும். அப்படின்னு சொல்றாங்க. எரோஷன் ஆஃப் பப்ளிக் ட்ரஸ்ட். சரியா? அரசாங்கத்துக்கு மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது ரிலிஜியஸ் அண்ட் சோசியல் டிஸ்ரப்ஷன். இப்ப பூரி ஜெகநாதர் கோயில்ல நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாம்பீட் ஏற்பட்டு மக்கள் இறந்து போயிருக்காங்க. அப்ப மறுபடியும் அதே மாதிரியான ஒரு விழா நடக்கிறப்ப, மக்கள் மக்களுடைய எண்ணிக்கை கம்மியாக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது பொதுவா சொல்லுவாங்க. சரியா? ரைட். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கைட்லைன்ஸ். எப்பயுமே ஒரு டிசாஸ்டர் பத்தி எழுதுறப்ப என்ன கைட்லைன்ஸ் போடணும்னா, என்டிஎம்ஏ கைட்லைன்ஸ தான் நம்ம போடணும். ஃபர்ஸ்ட் என்டிஎம்ஏ கைட்லைன்ஸ்ல எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, கெப்பாசிட்டி பில்டிங் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? கெப்பாசிட்டி பில்டிங்னா அந்த செக்யூரிட்டி பெர்சனல்ஸ் அந்த டிசாஸ்டர் மேனேஜ் பண்ணக்கூடிய ஸ்டாம்பீட மேனேஜ் பண்ணக்கூடிய கிரவுட் மேனேஜ்மென்ட் பீப்பிள்க்கு வந்து ப்ராப்பரான ஒரு கைட்லைன்ஸ், ப்ராப்பரான ஒரு ட்ரெய்னிங்க வந்து குடுக்கணும். எப்படி கிரவுட் ஃப்ளோவ அசஸ் பண்ணி, இவ்வளோ பேர் வருவாங்க. அதுக்கு இந்த மாரியான செக்யூரிட்டி மெஷர்ஸ் தேவ. இந்த மாரியான தடுப்புகள் தேவை. இவ்வளவு எக்ஸிட் தேவை. இத்தன மக்களுக்கு இவ்வளோ எக்ஸிட் அப்படிங்கிற அந்த ரேஷியோவலாம் கரெக்ட்டா பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ஈவென்ட்ட நடத்துறப்ப எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது. சரியா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கிரவுட் கண்ட்ரோல். அதான் இந்த பேரியர்ஸ் போடுறது, வரிசைப்படுத்தி மக்கள வந்து நடத்துறது வெளிய அனுப்புறது. ஒன் வே மூவ்மெண்ட். எல்லாரும் அங்கிட்டு, இங்கிட்டு போகாம, ஒரே வழியா எல்லாரும் ஒரு 10 நிமிஷம் இருந்தாங்கனாலே எல்லாரும் வெளிய போயிரலாம். அப்படி இருக்கும். சரிங்களா? அடுத்தது ரிஸ்க் அசஸ்மென்ட். அடுத்தது ஃபெயிலியர் அசஸ்மென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்ன ரிஸ்க்லாம் இருக்கு. அதாவது ஒரு விழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ, இல்ல ஒரு கன்சர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான ஸ்டாம்பீட் ரிஸ்க்லாம் இருக்கு அப்படிங்கிறத அசஸ்மென்ட் பண்ணணும். எங்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்படலாம். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரியே ஆக்ஷன் பிளான பிரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது ஸ்ட்ரக்சரல் அண்ட் டெக்னாலஜிக்கல் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு சிசிடிவிய பொருத்துறது, ஏஐ பேஸ்டு கிரவுட் மானிட்டரிங்க வந்து நம்மனால பண்ண முடியும். அதே மாரி பெட்டர் வென்யூ டிசைன் வித் வைடர் எக்ஸிட். ஓகேங்களா? ஸோ வென்யூஸ்ல பெரிய பெரிய எக்ஸிட்ட வந்து நம்ப செட்டப் பண்ணலாம். எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரலாம். அடுத்தது ட்ரெய்னிங் குடுக்கணும். சரிங்களா? என்ஃபோர்ஸ் என்ட்ரி கேப்ஸ். அதாவது ஒரு ஈவென்ட்க்கு இவ்வளோ பேர் தான் கலந்துக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ரெகுலேஷன்ஸ வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாரி பப்ளிக் அவேர்னஸ கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? பொதுவா அரசாங்கம் தான் இந்த அவேர்னஸ் ஆக்டிவிட்டீஸ கிரியேட் பண்ணும். ஒரு அ கூட்ட நெரிசல்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? எப்படி உங்கள நீங்களே காப்பாத்திக்கணும்? அப்படிங்கிற விஷயங்களையாவது அரசாங்கம் வந்து சொல்லி தரணும். சரிங்களா? ஸ்கூல்ஸ்ல எல்லாம் ஒரு சில நாட்கள்ல சொல்லி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி அவேர்னஸ் கிரியேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். அடுத்து லீகல் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் புரோவிஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா ஆர்டிகிள் 21, ஆர்டிகிள் 19, ஆர்டிகிள் 21 ரைட் டூ லைஃப், ரைட் டூ அசெம்பிள் அதெல்லாம் இருக்கு. ஆர்டிகிள் 47 அப்படிங்கிறது பப்ளிக் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கு அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். லீகல் ஃப்ரேம்வொர்க்ஸ் இந்த இடத்துல கொஞ்சம் முக்கியம். ஓகேங்களா? டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ஆக்ட், போலீஸ் ஆக்ட் 1861, மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட், எபிடமிக் டிசீசஸ் ஆக்ட், அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் 1952. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து லீகல் ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம குடுக்குறோம்.
ஸோ ஸ்டாம்பீட் அப்படிங்கிற டாபிக்னா இதுதான். ஓகேங்களா? இத தாண்டி நமக்கு இததான் திருப்பி திருப்பி வேற ஏதாவது காசஸ் மட்டும் எழுத சொல்லுவாங்க. லீகல் மெஷர்ஸ் எழுத சொல்லுவாங்க. இல்ல நம்மளோட சஜஷன்ஸ் கேட்கலாம். எப்படி வேணாலும் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஆனா இத நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி கேட்டாலும் எழுதிறலாம். சரியா? நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.